இந்த இடம்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த இடம் சேம். இதில் பாருங்களேன் எவ்வளோ மீன் வந்துட்டு நம்ம காலை ஃபுல்லாக மசாஜ் பண்ணதானே. அங்கே ஒன்றும் இல்லை. என் வண்டியில் என்னையே ஒரு ஆளாக வந்துச்சு. என் வண்டி நீ சோதிக்கிறவாரு. ஹாய், எல்லாருக்கும் ஒரு பிக் வணக்கம். இந்த வீடியோவில் என் கூட நீங்கள் எங்கே சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஆந்திரா புத்தூரில் உள்ள மூலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற இடத்த தான் நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இங்கே ரீச் ஆகிட்டோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் என்ட்ரன்ஸு, கார் பார்க்கிங்கு, பைக் பார்க்கிங் இருக்கிற இடம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு 50 மீட்டர்ஸ் அப்படி நடந்தாலே எங்கள் டெம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த குளிக்கிற இடம். உள்ள வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நான் இன்னும் போனதில்லை, இதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ உள்ளே போய் பார்ப்போம். இந்த இடம் வந்துட்டு சென்னையிலேருந்து ஒரு 110 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா சென்னையிலேருந்து திருவள்ளூர், திருத்தணி, அடுத்து நகர்லேருந்து புதூரில் வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் ஒன்று ஏறுவோம். அதாவது அங்கேருந்து ரைட் எடுத்தால் ஊத்துக்கோட்டை போகிற ரோட்டு. அந்த பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே ஒரு 500 மீட்டரில் ஒரு ரைட் வரும். அந்த ரைட்டுக்கு அடுத்த ரைட்டில் அந்த ரைட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 11 கிலோமீட்டர் ஃபுல்லாக வில்லேஜே ட்ராவல் ஆகி வருவோம். நான் அந்த வில்லேஜில் ட்ராவல் ஆகி வந்த வீடியோ இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்துட்டு வில்லேஜ் ட்ராவலு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஃப் ரோடாகவே இருக்கும். ஆஃப் ரோடு. ஸோ வழி நல்லாயிருக்கும். நான் அதில் அட்டாச் பண்ணுறேன். அப்படியே ஒரு 11 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகி வந்தோம்னா நம்ம இங்கே ரீச் ஆகிடுவோம். ஸோ இங்கே வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸு, பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங்க்கெலாம் எதுவும் யாரும் அந்த கலெக்ட் பண்ணுறலாம் ஆள் இல்லை. ஸோ அந்தளவுக்கு இது சேஃபான்னு தெரியல. ஏன்னா நம்ம மற்ற இடத்துல எல்லாத்துக்கும் ஆள் இருப்பாங்க, அதெல்லாம் சேஃபு. ஸோ இங்கே எதுவும் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு, அந்த செக்யூரிட்டி கார்டு அவங்க இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. ஸோ கொஞ்சம் அன்சேஃப் தான். மற்றபடி இங்கே டீமாக வரோம், பெரிய டீமாக வரோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்பேஸ்லாம் பாருங்களேன். ஸோ இதேமாரியே அங்கே இன்னும் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இன்னும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கே கார்லாம் நிற்கிது. இங்கெல்லாம் நம்ம வேனு, காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கேயே சமைச்சு சாப்பிட்லாம். ஒரு டீமாக வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ நல்ல நிழல். ஒரு நம்ம ஊரில் நல்ல ஒரு உள் கிராமத்தில் ஒரு 10-15 ஆலமரத்துக்கு நடுவில் உட்காந்தா எப்படி இருக்கும்? ஸோ ஃபீல் அப்படி ஒரு ஃபீல். சூப்பரான பிளேஸ். நல்ல சைலண்டாக வந்த பக்காவாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாங்க, இன்னும் நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த பைக் பார்க்கிங் சொன்னாங்க இல்லைங்களா, இதுதான் அந்த பைக் பார்க்கிங்கு. ஸோ அப்படியே இந்த இந்த கரோரம் அப்படி நடந்து வந்தோம்னா அந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம ரீச் ஆகிட்டோம். இந்த 2 தொட்டி மாரி இருக்குது இல்லையா, இந்த 2 தொட்டி மாரி தான் இங்கேயே உட்காந்து எல்லாம் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கும் மேலேயே சைடில் வந்துட்டு இன்னும் போகிறதுக்கு வழி இருக்குது. அது போக முடியுமா போகலாமா நான் செக் பண்ணிவிட்டு மேலே போய் பார்க்குறோம். அதேமாரி இங்கே திருப்பதியிலேருந்து வரணுனாலும் ஒரு 30 கிலோமீட்டர் தான். இங்கே திருப்பதி வரைக்கும் வரோம், டைம் இருக்குது. இங்கே எதாவது என்ஜாய் பண்ணணும், இங்கே சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா ஸோ இந்த இடத்துக்கு வரலாம். இங்கேயும் ஃபேமிலியோடு எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ ஓகே தான். அப்புறம் இங்கே சேஃப்கார்டு அது இல்லை. அதர்வைஸ் இங்கே பிரச்சனை வேறு எதுவும், இந்த லோக்கல் பிரச்சனை எதுவும் இல்லை. ஓகே, இங்கே எல்லாம் வந்து ஃபேமிலியோடு தான் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடம் தான் அது. நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆகியாச்சு. அதிக வாட்டர் ஃப்ளோ இல்லை, வாட்டர் ஃப்ளோ கம்மி தான்.
ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு ஃபேமிலியாக இல்லை சின்ன பசங்க யார் வந்தாலும் நல்லா குதித்து விளையாடுற அளவுக்கு கொஞ்சம் சேஃபான இடமா தான் இருக்குது. அதிகமாக ஆழம் இல்லை. அப்படியே அதை தாண்டி அப்படியே கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். மேலே போனால் அந்த லாஸ்ட் எண்டில் ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ அதில் தண்ணி கொட்டலை. அந்த ஃபால்ஸில் தண்ணி நான் இப்போ போன வாரம்லாம் நிறையா தண்ணி விழுந்துட்டு இருந்துச்சு தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த லாஸ்ட் எண்டில் இருக்குது பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு அந்த தொட்டி மாரி ஒரு இடம் இருந்துச்சுங்களா, அதை தாண்டி அப்படியே இந்த பாத்வேயில் வந்தோன்னா அப்படியே பாருங்கள், இந்த இடம்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த இடம் அந்த ஃபஸ்ட்டு அந்த தொட்டி மாரி குளித்த இடம், இதுதான் அந்த ஃபால்ஸு. இந்த ஃபால்ஸில் போன வீக்கில் வந்து நிறையாவே தண்ணி விழுந்துச்சுங்கிறாங்க. ஸோ இந்த வீக் தண்ணி இல்லை. இதுக்கு மேலே சம்மரு. இதுக்கு மேலே ஆந்திரா இன்னும் ஒரு 3 ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மழை வந்ததுக்கப்புறம் தான் ஆந்திரா ஃபால்ஸ் பக்கம் வரணும். அதுக்குள்ளே வரக்கூடாது. அது வரைக்கும் பாஸ் பண்ணி வச்சுக்கிறது பெட்ரு. ஸோ இங்கே அப்படியே மேலே பாருங்களேன். இது வீடியோவில் அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரில, படும் பயங்கரமாக இருக்குது. அப்படி ஒரு லொக்கேஷனுங்க அது. இன்னும் தண்ணி அதிகமாக விழுந்துச்சுன்னா ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கீழே அங்கே குளிச்ச இடத்துலையும் ஒரு டெம்பிள் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயுமே இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது. அது இங்கே யாரும் போகலை, தனியாக போக அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா உள்ளே எதுவும் லைட் எதுவும் இல்லை, ஃபுல்லாக இருட்டு, பயங்கரமாக ஏன்னா இருட்டு. இங்கே ஒரு கோயில் இருக்குது. நம்ம ஏதாவது மூவி ஷூட் பண்ணோம், சாங் எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்துடலாம். லொக்கேஷனை பாருங்கள். ஸோ இந்த என்ட்ரன்ஸ்லேயே உள்ள இந்த 2 பிளேஸையும் முடிச்சுட்டு அப்படியே இங்கே மேலே பாருங்கள், மேலே போகிற வழி இருக்குது. இதுக்கு மேலேயும் போனால் இன்னும் இதுமாரி தண்ணி ஓட மாதிரி வந்துகிட்ருக்கும், ஃபால்ஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த இதுலேயே லெஃப்ட் சைடில் லேடிஸ்க்கான ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் இருக்குது. இங்கே டோர் கீர் எதுவும் இல்லை. பட் அந்த பக்கம் கொஞ்சம் க்ளோஸ்டாக தான் இருக்குது, சேஃப் தான். ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலேயும் போக வழி இருக்குது. நம்ம வாட்டர் ஃப்ளோ நல்லா இருந்துச்சுன்னா நம்ம தடாவில் ட்ரக்கிங் போனோம் இல்லைங்களா, நம்ம இதுக்கு முன்னாடி தடா போயிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் நான் இதில் கொடுக்குறேன். தடா ட்ரக்கிங் போன பாருங்கள், சேம் அதேமாரியே இருக்கும். மேலே ஃபுல்லாக பாறையாக தாவி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மேலேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரீனு, சைடில் நல்லா பெரிய பெரிய மலை, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் வாட்டர் ஃப்ளோ கம்மி, அதுதான் இப்போ மைனஸு. நல்லா வாட்டர் ஃப்ளோ மழை டைமில் வந்தோம், இல்லை மழை முடிஞ்சு ஒரு 1 மந்த் அந்த டைமில் வந்தோம் அப்படின்னா பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். லேட்டாக வந்தது நம்ம மிஸ்டேக்கு. ஸோ நம்ம திரும்பவும் இந்த இடத்துக்கு நெக்ஸ்ட் இயர் மழை வரப்போ வரணும் கட்டாயம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் தண்ணி ஃபுல்லாக போச்சுன்னா எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆனால் வாட்டர் ஃப்ளோ கம்மி, தண்ணி இருக்குது, என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது, கொஞ்சம் ஃப்ளோ கம்மியாக இருக்குது. அப்படியே ஒரு 500 மீட்ரு வந்தோன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ வழிநடுக்கு இனிமேல் இப்படி தான் இருக்கும். இதே சேம் நம்ம இதேமாரி தடாவில் இதை விட கொஞ்சம் டஃப்பாகவே இருந்துச்சு. போக போக நமக்கு வந்துட்டு மேலே என்ன இருக்கும் எப்படி இருக்கும்னு பார்க்க ஒரு எதிர்பார்ப்பில் போய்கிட்டே இருந்தோம். அந்த இதே தெரியல. பட் ஆனால் இதில் வந்துட்டு ஏன் போனாலுமே இந்தமாரி மொட்டை பாறையாக தான் பார்க்க போகிறோன்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா இருக்க தண்ணி ஃப்ளோ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அங்கங்கே கொஞ்சம் குட்டை மாரி தண்ணி நிற்கிது, அவ்வளோதான். ஆனால் இதே இது நம்ம மழை நாளில் வந்தால் ஃபுல்லாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அதேமாரி இங்கே வந்துட்டு நிறைய பேர் கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, சமைச்சு இங்கே சாப்பிட்றாங்க. ஆனால் என்னென்னா கையில் ஒரு 4-5 குச்சோடு 4 பேர் நிற்கணும், 4 பக்கமும். ஃபுல்லாக குரங்கு வந்து பயங்கர சேட்டை. ஏதாவது தின்பண்டம் கொண்டு வந்தாலோ இல்லை சமைக்கிற பிளானில் நீங்கள் வந்தாலோ பாதுகாப்புக்கு 4 பேர் குச்சோடு வந்துடுங்க. யாரோட நைட்டு அப்போ ஹட்டி போட்டு வந்துட்டேன்.
அப்போ கொடு. சேம் இதில் பாருங்களேன் எவ்வளோ மீன் வந்துட்டு நம்ம காலை ஃபுல்லாக மசாஜ் பண்ணதானே. ஓ கொத்தி தின்னுடும் போல். சேம் இதேமாரியே இதுக்கு முன்னாடி ஆரே வாட்டர் ஃபால்ஸ் போயிருப்போம். அங்கே தான் இப்படி இருக்கும். ஸோ தடவுலையோ இல்லை அதுக்கப்புறம் கைலாச தொட்டிக்கோணம் அப்படின்னு இன்னும் 2 வாட்டர் ஃபால்ஸ் போனோம். அங்கேயுமே இப்படி இல்லை. ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இங்கே வந்தால் இதை கொஞ்சம் நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணுங்கள். முடியலைங்க, ஒரு நிமிஷம் கூட வைக்க முடியல. பாருங்க குத்தி பிடுங்குது அப்படியே. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த குளம் பயங்கர கூலிங்கு, பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஹைட்டு கம்மி, வந்தால் பக்காவாக குளிச்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கான ஃபுல் எக்ஸ்பென்ஷன் வந்துட்டு இங்கே எந்த என்ட்ரன்ஸும் இல்லை, ஃபுல்லாக ஃப்ரீ தான் இப்போதைக்கு. ஒருவேளை சீசன் டைமில் ஏதாவது என்ட்ரன்ஸ் இருக்கலாம், அது வரைக்கும் இங்கே எந்த என்ட்ரன்ஸும் இல்லை, ஃபுல்லாக ஃப்ரீ. மழை டைமில் வாங்க, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.